ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமா இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. எதனால் அப்படி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, துன்மார்க்கர் தேவனுடைய பிரமாணங்கள தேடுறதில்ல. இது முதலாவது காரியம். உங்க ஆண்டவரோட வார்த்தைய தேடாம இருக்கிறதுனால, ரட்சிப்பு பத்தி அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுது, ஆண்டவரால எல்லாரையும் ரட்சிக்க முடியும். ஆனா துன்மார்க்கர மட்டும் ஏன் ரட்சிக்க முடியல? ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு மட்டும் ஏன் தூரமா இருக்குது அப்படின்னா, வேதம் சொல்லுது, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. அப்ப எது தடுக்குது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினைய உண்டாக்குகிறது. ஆமாங்க. பல நேரங்கள்ல ஒவ்வொரு மனுஷங்களையும் காப்பாத்துறது ஆண்டவரோட திட்டமா இருந்தாலும், காப்பாற்றப்பட முடியாத இடத்துக்கு ஜனங்கள் தள்ளப்படுறதுக்கு காரணம், அவங்க முன்னாடி இருக்கிற அக்கிரமம் தான். அவங்க ஆண்டவர தேடாம இருக்கிறதும், ஆண்டவரோட வார்த்தைய தேடாம இருக்கிறதும் தான் காரணமா இருக்குது.